உண்மையான தலைமைத்துவம் என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல, அவர்களின் மனதில் ஒரு தாக்கத்தை உருவாக்குவது. மற்றவர்களை வழிநடத்துவதற்கு முன் உங்களை நீங்கள் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ஆள முடியாவிட்டால் உங்களால் யாரையும் வழிநடத்த முடியாது. நேர்மைதான் நம்பிக்கையின் அடிப்படை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் தலைமைத்துவம் உயிருடன் இருக்காது. உங்களிடம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். மற்றவர்கள் பின்தொடரத் தூண்டும் ஒரு திசை வேண்டும். மக்கள் பதவிகளை மதிப்பதில்லை, அவர்கள் நம்பிக்கையைத்தான் மதிக்கிறார்கள். இந்த உலகம் வேகமாக மாறுகிறது, அதனால் நீங்கள் நெகிழ்வாக இருங்கள். மாற மறுக்கும் தலைவர்கள்தான் முதலில் உடைந்து போவார்கள். மனித மூளை கட்டளைகளை மறக்கும், ஆனால் உணர்ச்சிகளை ஒருபோதும் மறக்காது. ஒரு தர்க்கத்தை விட ஒரு கதைதான் மனிதர்களை நகர்த்தும். கவனியுங்கள், பதில் சொல்ல அல்ல, புரிந்து கொள்ள. மக்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்று உணரும்போது அவர்கள் உங்களிடம் நம்பிக்கையை வைக்கிறார்கள். அதிகாரம் செலுத்தாதீர்கள், அதிகாரம் கொடுங்கள். பொறுப்புகளை பகிருங்கள். அவர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக கொண்டாடுங்கள். சிறந்த தலைவர்கள் அடிமைகளை உருவாக்க மாட்டார்கள், அவர்கள் மேலும் பல தலைவர்களை உருவாக்குவார்கள். எவ்வளவு உயரம் சென்றாலும் அடக்கத்துடன் இருங்கள். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் நாளே உங்கள் வளர்ச்சி நிற்கும் நாள். உங்களை தாண்டி யோசியுங்கள். நீங்கள் இல்லாத போதும் நிலைத்திருக்கும் மதிப்புகளையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குங்கள். ஏனெனில் உண்மையான தலைமைத்துவம் உங்களோடு முடிவதில்லை, நீங்கள் விட்டுச் செல்லும் தாக்கத்தால் அது தொடரும். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் பதவிக்காக தலைமை தாங்குகிறீர்களா, அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவா? ஏனெனில் செல்வாக்கு என்பது யாரிடமாவது இருந்து கிடைப்பது அல்ல, அது ஒவ்வொரு நாளும் உழைப்பால் சம்பாதிக்கப்படுவது.